Good morning students. Common half year examination 2025 11th standard English இதோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லார்டட், டி ஆப்ஷன் கரெக்டு, அப்ரிஷியேட்டட். செகண்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா டி ஆப்ஷன் கரெக்டு, ரேர்லி. தேர்டு கொஷின் பி ஆப்ஷன் கரெக்டு, ஃபேபிள்ஸ். பி ஆப்ஷன் கரெக்டு, ஸ்டோரிஸ். ஃபோர்த்து கொஷின் ஆண்டனிம். ரகட்னஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு, சாஃப்ட்னஸ். ஃபிஃப்த் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா அப்ரப்ட்லி, ஏ ஆப்ஷன் கரெக்டு, கிராஜுவலி. சிக்ஸ்த்து கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா டி ஆப்ஷன் கரெக்டு, மூட். செவன்த் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா அன்டைடி, சி ஆப்ஷன் கரெக்டு. எயித்து கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஆப்ஷன் கரெக்டு, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். நைன்த்து கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் த வேர்டு தட் கெனாட் பி ஆடட் ஆஃப்டர் த வேர்ட் ஐ. ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா பி ஆப்ஷன் தான் கரெக்டு, ஐஸ். டென்த்து கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ளியோஃபைல், டி ஆப்ஷன் கரெக்டு, லவர் ஆஃப் புக்ஸ். லெவன்த்து கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா அலுமினஸ், அலுமினி, டி ஆப்ஷன் கரெக்டு. டுவெல்த்து கொஷின் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டர், கிளிப்டோர் கேட்டிருக்காங்க, ஃப்ரிட்ஜ், ஏ ஆப்ஷன் கரெக்டு. 13th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா கேம்கார்டர், இதுக்கு கேமரா ப்ளஸ் ரெக்கார்டர், பி ஆப்ஷன் கரெக்டு. ஃபோர்டீன்த் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா பிலோ பை பிலோ, ஏ ஆப்ஷன் கரெக்டு, டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் அன் ஈவெண்ட். 15th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேசல் வெர்பு கேட்டிருக்காங்க, கேன்சல்ட், அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி ஆப்ஷன் கரெக்டு, கால்ட் ஆஃப். 16th கொஷினோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இன் டிஸ்கைஸ். 17th கொஷின் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரக்குக்கு, பி ஆப்ஷன் கரெக்டு, லாரி. 18th கொஷின் இன், ஏ ஆப்ஷன் கரெக்டு. 19th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா சி ஆப்ஷன் கரெக்டு, ஆர்என்டியூ. 20th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஹீ ரைட்ஸ் அ போயம் எவ்ரிடே. ஏன் அப்படின்னா எவ்ரிடே ரெகுலராக ஒரு செயல் நடக்குது அப்படின்னா அதுக்கு ப்ரெசன்டென்ஸ் எல்லாம் கொடுக்கணும். ஸோ ரைட் அப்படியே எடுத்து எழுதலாம். முன்னாடி வந்து ஹீ அப்படிங்கிறது சிங்குலர், அதனால் ரைட்ஸ்ன்னு கொடுக்கணும். 21th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஆப்ஷனில் அத்லெட், அதான் கரெக்டான ஆன்சர். பி கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா அட்மையர், ஹையர். ஸோ 22, 23, 24, 25 அப்படியே பொறுமையாக அப்படியே பார்த்துக்குங்க. ஆன்சர் எழுதியிருக்கேன் கரெக்டாக நம்பர் போட்டு. அடுத்தது நம்ம கிராமருக்கு போயிடலாம். 27th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஷுட் பி கேர்ஃபுல், யூ வுட் அவாய்ட் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். 28th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா தோ ஹி இஸ் வீக் ஹி வாக்ஸ் குயிக்லின்னு கொடுத்துருக்காங்களா, காம்பவுண்ட் வேர்டு மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பட் அப்படிங்கிறத சென்டரில் கொடுக்கணும். ஹீ இஸ் வீக் பட் ஹீ வாக்ஸ் குயிக்லி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். 29th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா த monkeys ate the bananas. ஸோ எப்போதும் போல தான் சப்ஜெக்ட்டு வேர்பு ஆப்ஜெக்ட். ஸோ மங்கி வந்து சப்ஜெக்ட்டு, ஏட் வேர்பு, அண்ட் பனானாஸ் வந்து ஆப்ஜெக்ட். இப்போது ஆப்ஜெக்ட் பிகம் த சப்ஜெக்ட் இல்லையா. ஸோ த பனானாஸ், ஏட் வந்து பாஸ்ட் டென்ஸ். ஸோ வாஸ் ஈட்டன் பை த monkeys அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். 30th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் இன்டு இன்டைரக்ட் ஸ்பீச்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கீதா செட் தட் ஷி வாஸ் ஒர்க்கிங் இன் அ ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். அடுத்தது 31, 32, 33 பார்த்தீங்க அப்படின்னா என்ன போயம், யார் அந்த ஆத்தர் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக எழுதியிருக்கேன். 31வது கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் அப்பான் அ டைம், கேப்ரியல் ஒக்காரா. 32 பார்த்தீங்கன்னா ஹாலோ கிரவுன், வில்லியம் ஷேக்ஸ்பியர். 33 பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃபெஷன் ஆஃப் அ பார்ன் ஸ்பெக்டேட்டர், ஆக்டன் நேஷ். அடுத்தது 34, 35 அங்கே இல்லே இருக்கும், மேலே எழுதியிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு 46th கொஷின் போகலாம். ஐவன் ப்ரிஃபர்ஸ் ரீடிங் டு பிளேயிங் வரும், தென் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஹீ இஸ் ஆன் எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்னு வரணும், ஏ கொடுத்துருக்காங்க, அதனால் ஏ ஆன் கொடுக்கணும். தேர்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா தோ ஹீ இஸ் இல் பட் ஹீ அட்டென்ஸ் த கிளாஸ், தோ அல்லது பட் ரெண்டில் ஏதோ ஒன்று இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பாய்ஸ்ன்னு கொடுக்கணும், ஆனால் பாயின்னு கொடுத்துருக்காங்க, பாயோட சேர்த்து எஸ் கொடுக்கணும். அடுத்தது தெர் இஸ் அ ஸ்கிரிமிஷ் அமாங் ரவி அண்ட் ராஜா, ரெண்டு பேத்துக்குள்ளே ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அங்கே வந்து பெட்வீன் தான் கொடுக்கணும். நிறையா பேத்துக்குள்ளே ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா அமான் கொடுக்கலாம், சரிங்களா. அடுத்தது பி கொஷின் பார்த்தீங்கன்னா fill in the blanks appropriately. ரகு டேஸ் த மேன் ஹூ ஸ்டார்டட் டேஸ் பிஸ்னஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எழுதியிருக்கேன் பாருங்கள். ரெண்டாவது நியூ, KNEW ஃபஸ்ட்டுக்கு வரும், NEW வந்து செகண்ட் டேஸ்க்கு வரும். அடுத்தது ஹவு டேர் யூ அப்போஸ் மீ, செமி மாடல். தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா ரித்தா கால்டு மீ எஸ்டர்டே, ஏன்னா எஸ்டர்டேங்கிறது வந்து பாஸ்ட்டு, அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா காலோட பாஸ்டன்ஸ் எழுதணும், கால்டு. த செல் ஃபோன் விச் ஐ பாட் லாஸ்ட் வீக் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ரிலேட்டிவ் ப்ரோனவுன் கேட்டிருக்காங்க, விச் தான் கரெக்டான ஆன்சராக வரும். ஒரு சில இடத்துல தட்டுன்னு கொடுப்பாங்க, தப்பு கிடையாது, விச்சில் தட்டு ரெண்டுமே கரெக்டு தான், சரிங்களா. ஸோ மேக்ஸிமம் எல்லா ஆன்சரையும் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்ச் மை வீடியோ.